I ate 4 by 6 paratha yesterday evening. ஷாமி வந்து I ate 4 by 5 paratha yesterday evening. Who ate more? 4 by 6னா 6 பீஸ்ல 4. இதுவே 4 by 5னா 5 பீஸ்ல 4. அப்போ 1 by 6 1 by 5 அப்படி வந்துச்சுன்னா 1 by 6 வந்து லெஸ்ஸர் தேன் 1 by 5 இருக்கும். ஏன்னா சேம் நியூமரேட்டர் இருக்கு. இப்போ மொத்தமா 6 பீஸ்ல நம்மளுக்கு ஒரே ஒரு பீஸ் தான் கிடைக்கிறது பெருசா, இல்ல 5 பீஸ்ல நம்மளுக்கு ஒரு பீஸ் கிடைக்கிறது பெருசான்னு பார்த்தா 5 பீஸ்ல ஒரு பீஸ் கிடைக்கிறது தானே பெருசு. அப்போ 1 by 5 தான் கிரேட்டர் தேன் 1 by 6 வரும். 6ல 4 கிடைக்கிறத விட 5ல 4 கிடைக்கிறது தான் பெருசா இருக்கும். இதுல எதுதான் பெருசா இருக்கும்? 4 by 5 is bigger than 4 by 6. அதே கான்செப்ட் வச்சு இப்போ பார்த்தோம்னா இது எல்லாத்துக்கும் நியூமரேட்டர் சேம் 3 by 8 3 by 7 சேம் நியூமரேட்டர் which is 3. ஸோ 8 7 கம்பேர் பண்ணும்போது 8 தான் வந்து பெருசுன்றனால 3 by 8 தான் என்ன இருக்கும்? சின்னதா இருக்கும். 3 by 8 is lesser than 3 by 7. 5 by 7 is lesser than 5 by 6. 4 by 9 is greater than 4 by 10. ஸோ நியூமரேட்டர் ஈக்குவலா இருந்தா டினாமினேட்டர்ல எது சின்னதா இருக்கோ அதான் பெருசு, எது பெருசா இருக்கோ அதான் சின்னது.